ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் லோன் எடுத்து ஒருவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. ஆந்திரா மாநிலத்தில் வெறும் 2000 ரூபாய்க்கு அந்த லோனை வந்து கட்ட முடியாமல் அந்த லோன் ஹராஸ்மெண்ட் பண்ணதுனால அந்த டார்ச்சர்னால் தற்கொலை வந்து பண்ணியிருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நடந்தது ஆந்திரா மாநிலத்தில் நடந்திருக்கு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் தான் கல்யாணமே ஆகிருக்குது. ஸோ கல்யாணம் ஆகி ஒரு 47 நாளில் தான் இந்த சம்பவமே வந்து நடந்திருக்கு. இவர் கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆன்லைனில், அதுவும் 7 days லோன் ஆப்பில் ஒரு 2000 ரூபா வந்து கடன் வந்து வாங்கியிருக்காரு. அந்த கடனை எவ்வளவோ டைம் வந்து இவர் திருப்பி கட்டலான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த 7 days லோன் ஆப்காரனுங்க இவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. அதாவது கண்டபடி திட்டியிருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவருடைய மனைவி ஃபோட்டோவை ஆபாசமாக சித்தரித்து இவருடைய கான்டாக்ட்ஸில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த ஃபோட்டோவை வந்து சென்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ உடனடியாக பார்த்திங்கன்னா அதில் வந்து ரிலேஷன்ஸும் இருப்பாங்க இவருடைய கான்டாக்ட்ஸில். அவங்க எல்லாருமே இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ வந்திருக்குது, இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு மனவேதனை அடைஞ்சி அந்த ஆத்திரத்தில் வந்து தற்கொலை வந்து பண்ணிட்டார். ஸோ வெறும் 2000 ரூபா லோனுக்காக. இந்த 2000 ரூபா லோனுக்காண்டி மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சேனல்லே வந்து நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து தொடர்கரையாக வந்துட்டு தான் இருக்குது. இதை வந்து ஸ்டாப் பண்ணவே முடியல. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எதுக்காண்டி நடக்குன்னா நம்மளை மீறி வர்ற ஒரு பயம்தான். ஸோ இதை வந்து நம்ம எந்த மாதிரி வந்து சமாளிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஸோ ஆன்லைன் லோன் எடுத்துட்டோம், அந்த மாதிரி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி நம்மளை ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபோட்டோலாம் வந்து ஆபாசமாக வந்து சித்தரித்து அனுப்புகிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்பரை வந்து எல்லாமே அந்த சைட்லேருந்து லோன் சைட்லேருந்து வர நம்பரை ஃபுல்லாமே பிளாக் பண்ணிடணும். ஸோ அவங்களுக்கு சரியான முறையில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும். லோன் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு கிளியர் கேட்ச், கிளியர் டேட்டா அதெல்லாம் கொடுத்து ஸோ இப்படி பெர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே வந்து டெலீட் பண்ணிடணும். உடனடியாக அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸை வந்து போட்டு விட்ருங்க, இந்த மாதிரி என்னுடைய நம்பரை ஹேக் பண்ணிட்டாங்க, ஸோ யாரும் என்னுடைய நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணாங்கன்னா தயவுசெய்து வந்து அட்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸையும் வந்து போட்டு விட்ருங்க. இப்படி பண்ணாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ அப்படி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஐடியாவுமே இல்லையா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிளாக்கில் போட்டுற வேண்டிதான். போட்டால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம பயந்தான் அவங்களுடைய பலவீனம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க லோன் ஆப்காரனுக்கு. அதுவும் குறிப்பாக 7 days லோன் ஆப்காரனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால் வந்து சிபில்லாம் வந்து அஃபெக்ட் ஆக போகிறதே வந்து கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வந்து இதெல்லாம் அந்த லோனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.